கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்திற்காக அப்படியே முழங்கால்களை தாழ்த்துறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கரம் என் பிள்ளைகள் மேலே வைத்து நீர் சொல்லுகிறீர், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நீர் கொடுக்கும் நன்மையினால் இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகள் திருப்தியாய் வாழட்டும். இவர்கள் ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்காரு, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா உன் துக்க நாட்கள் முடிந்து போனன்னா கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் உன்மேல ஒதிக்கணும். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நீ இருளில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நீ இருளில் இருக்கும்போது உனக்கு வெளிச்சமாக இருப்பார். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் சத்ருவே என்னை குறித்து சந்தோஷப்பட்டுறாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தது உண்மைதான், ஆனால் எழுந்திருப்பேன். விழுந்து கிடப்பேன்னு மட்டும் நீ யோசிக்காத, சிரிக்காத. நான் இருளில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இன்றைக்கி நான் இருளில் இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், உண்மைதான், ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, நீ இருளில் இருக்கிற, கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இருட்டறையில் கிடந்து உன் எதிர்காலத்தை நினச்சி அழுதுட்டுருக்கிற, பிள்ளைகளை நினச்சி அழுதுட்டுருக்கிற, நீ அழுது டிப்ரெஷனில் போயிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் இருளில் இருக்கிற உண்மையில் கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி அந்த இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன் துக்க நாட்களுக்கு முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு மாதத்தின் கடைசி நாள், முதல் குவார்ட்டர், அப்படின்னா முதல் 3 மாதத்தினுடைய கடைசி நாள். பொதுவாக இந்த மார்ச் 31ஆம் தேதி அக்கவுண்ட் எண்டிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர்னுடைய முடிவு இந்த மார்ச் 31 முடியும். ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய அக்கவுண்டிங் இயர் தொடங்கும். ஸோ இது ஒரு முடிவின் நாள். அப்படின்னாச்சுன்னா அக்கவுண்ட் எண்டிங் எண்டு டே. அதனால தான் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த அக்கவுண்டிங் இயர் எண்டிங் டேயோட, இந்த மாதத்தின் எண்டிங் டேயோட, இந்த 31ஆம் தேதியோட உன் துக்கங்களுக்கும் துக்ககரமான சம்பவங்களுக்கும் துக்ககரமான சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருவார். எதை நினச்சி துக்கப்பட்டு இருக்கிற? படிப்பு முடிக்க முடியலை, அரியர்ஸ் வச்சுருக்கேன் துக்கத்தோடு இருக்கிறியா? நல்ல ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி இந்த முறை அரியர்லாம் கிளியர் பண்ணி நல்ல மார்க்கை தருவார். பப்ளிக் எக்ஸாமில் இவ்வளோ மார்க்கு கிடைச்சா தான் நான் விரும்பின இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும், இந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும்னு அழுதுட்டு இருக்கிறியா? கர்த்தர் கண்டிப்பாக உனக்கு இன்றைக்கி இரக்கம் செய்து உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி நல்ல மதிப்பெண்களை கர்த்தர் தருவார். உன்னுடைய பேப்பர்ஸ், அந்த பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸை திருத்துகிற டீச்சர்ஸ் கண்களை உனக்கு தயவு கிடைக்கும். கிருபையின் மதிப்பெண்களை கர்த்தர் போட்டு கூட உங்களை கை தூக்கி விடலாம். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். சிலருக்கு ரிசல்ட் வந்திருக்கலாம், இன்னும் அடுத்த ஒரு சிலருக்கு இனிமேல் தான் ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கலாம். ரிசல்ட்டு வந்துருச்சு, எனக்கு மார்க் கம்மியாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உனக்காகவே கட் ஆஃப் அந்த மதிப்பெண்களை கரெக்ட் பண்ணி கூட நீ விரும்பின அந்த கல்லூரியில் உன்னை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவரால் முடியும். ஆனால் கவலைப்படாத, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய துக்க நாட்கள் இன்றோடு கூட முடிந்து போகிறது. கர்த்தருக்கு அது லேசான காரியம். கர்த்தர் மனசு வச்சா ஒரு செகண்டில் அதிலிருந்து உனக்கு ஒரு ஜெயத்தை, வெற்றியை ஆண்டவரால் கொடுக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் கடைசி நாள், எதுக்கெல்லாம் இன்னைக்கு தவணை கடைசி நாள், நான் இந்த டியூ கட்டணம் தவணை கடைசி நாள், எனக்கு கையில் பணமே இல்லைன்னு சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு சந்திப்பார். நினையாத இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு காகத்தை அனுப்புவார். இன்றைக்கி இந்த சூழ்நிலையை என்னால் எப்படி மீட் அவுட் பண்ண போகிறேன், எப்படி இந்த மாத கடைசிக்குள்ளால் நான் வட்டி கட்ட போகிறேன், மாத கடைசிக்குள்ளால் இந்த கமிட்மெண்ட்டை எப்படி கிளியர் பண்ண போகிறேன், நிறைய லிஸ்ட்டு இன்னும் கிளியர் பண்ணப்படாமல் இருக்குது. ஆண்டவரிடத்தில் சொல், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அவர் உதவி செய்கிற தெய்வம், ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. அவர்கிட்ட நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியும், அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர்.
இன்றைக்கோட உன்னுடைய துக்க நாட்களை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வரார். துக்க நாட்கள் முடிவுக்கு வருதுன்னா சந்தோஷத்தின் நாட்கள் ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு 1ஆம் தேதி நிறைய சந்தோஷமான செய்திகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. மாலையில் அழுகை, அடுத்த நாள் காலையில் ஆனந்த களிப்பும். இன்றைக்கோடு உங்களுடைய அழுகைக்கும் பற்கடிப்பும் ஆண்டவர் முடிவை கொண்டு வந்து ஆண்டவர் ஆனந்த களிப்போடு காலையில் உனக்கு நிறைய நல்ல செய்திகளை தருவார். இந்த மாதம் கடைசி நாளில் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருங்க. புதிய மாதம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்கலாமா? சகோதரர் லாரன்ஸ் ஃப்ரம் சென்னை. எங்களுக்கு திருமணம் நடந்து 5 வருடங்கள் ஆகியும் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை. மிகுந்த கவலையுடனும் கண்ணீருடனும் வாழ்ந்து வந்தோம். வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து எப்பொழுதும் துக்கம் நிறைந்த முகத்தோடு இருந்தோம். இப்படிப்பட்ட நிலைமையில் நானும் என்னுடைய மனைவியும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் மிகுந்த பாரத்துடன் ஜெபித்து மங்கள வார்த்தை சொல்லி ஆசீர்வதித்தார்கள். அவர் சொன்ன மங்கள வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியது. அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மனைவி 5 வருடங்களுக்கு பிறகு கர்ப்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கிருபை செய்த கர்த்தருக்கு நன்றி. பாருங்கள், ஒரே கவலை, ஒரே கண்ணீர், ஒரே துக்கம். ஆனால் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் என் பிள்ளைங்க நம்பிக்கையோடு கலந்துக்கிட்டாங்க. கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? கர்த்தருடைய மங்கள வார்த்தை. கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையின்படி அவளுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறந்து அவளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி 5 வருஷ அவமானத்திற்கு முடிவை கொண்டு வந்து 5 வருஷத்துக்கு பிறகு கன்சீவ் ஆகிருக்கானா எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கோம் பாருங்கள். எவ்வளோ துக்கத்திலிருந்து எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவருடைய அழுகை ஆனந்த களிப்பாக மாற்றினார். உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னேன். இந்த மாத கடைசி நாளோடு, இந்த மாதத்தின் எண்டிங் டே, என் பிள்ளைகளுடைய துக்கங்களும் எண்டுக்கு வரட்டும், முடிவுக்கு வரட்டும். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க. இருளின் அத்தியாயம் நீங்கி வெளிச்சத்தின் அத்தியாயத்தை என் பிள்ளைகள் தொடங்க. என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாளாக 1ஆம் தேதி என் பிள்ளைகளுக்கு அமையும்படி இன்றைக்கே என் பிள்ளைகளுடைய துக்கத்திற்கு ஏதுவான காரியங்களிலே ஆண்டவர் தலையிடுவீரார். என்னுடைய மனதை வேதனைப்படுத்தின, சஞ்சலப்படுத்தின, துக்கப்படுத்தின சம்பவங்களில் ஆண்டவர் தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.